மாட்டதுக்கு அப்புறம் ஒரு கடையில போய் நான் தேடி எடுத்தா ஒரு கான்கோ மாடலு. அது என்னன்னா அந்த 17 inches 9J பெரிய ட்ரம்மு போட்டோம்னா நம்ம வண்டியில கொஞ்சம் ஒரு ஃபேமிலி வெஹிக்கிள் மாதிரியான நீட்னஸ்க்கு வந்து உங்களுக்கு பெரிய ட்ரம் போடும்போது என்ன ஆகும்னா ஒரு 4 members நீங்க போகும்போது கம்பல்சரியா பாடி வந்து உங்களோட ரியர் பாடி வந்து அலாயோட ட்ரம்ல ஹிட் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓவர்லோட் கொடுக்க போகும்போது என்ன ஆகும்னா வண்டி கீழே இறங்கிடும், சஸ்பென்ஷனும் இறங்கும், உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அடி வாங்கும். ஸோ இதனால என்ன ஆகும்னா இப்போ ரியர் பாடி வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒரு கான்சியஸ்னால ரொம்ப நாளா அந்த அலாயை நான் மாட்டாமலே வச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு லாரிப்பேட்டையில உக்கடம் லாரிப்பேட்டையில ஒரு ப்ரோ கிட்ட போய் பேசி ஒரு டயர், ஆக்சுவலா இது வந்து பட்ஜெட்ல தான் நாங்க பண்றோம், அதனால நான் நிறைய ஷாப்ஸ் டயருக்காக விசிட் பண்ணியிருந்தேன். ஏன்னா லோ ப்ரொஃபைல் டயர் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து பாடி ரொம்ப வைடரா இருக்கும், அது இல்லாமல் அதுக்கு டயர் சைஸ் அவைலபிளும் இல்லை. ஸோ அதை தேடி கண்டுபிடிச்சி 2 கடை சூஸ் பண்ணி ஒரு கடையில் நான் போய் பேசி அந்த ப்ரோ வந்து ரொம்ப ஜென்யூன் அண்ட் ஃப்ரெண்ட்லியாகவே பேசினாரு. அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் டிசைட் பண்ணி அந்த இதை வீலையே மாற்றிடலாம். ஏன்னா நான் சேஞ்ச் பண்ணிடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி மாற்றிடலாம் அப்படின்ற தாட்டில் இருக்கும்போது தான் அவர் அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸு ப்ளஸ் அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப கன்வின்சபிளாக இருந்துச்சு. ஸோ நான் அந்த அலாயே மாட்டலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து இப்போ ஃபைனலாக அதை தான் நாங்கள் இப்போ மாட்ட போகிறோம். நான் உங்களுக்கு அலாய் வீல் மாட்டுறதுக்கு முன்னாடி இருக்கிற வியூவும் அதுக்கப்புறம் இருக்கிற வியூவும் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஸோ லெட்ஸ் see what will happen.